ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த கூடை ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சொருகிறது எப்படின்னு பாருங்க. இது வந்துட்டு சிவன்கண் கூடையில ஜிக்ஜாக்கா சொருகிறதுனால இந்த கூடைக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி திருப்பி பாதி கூடை மட்டும் நான் திருப்பி இருக்கேன். பாருங்க சொருகிறது எப்படி அப்படின்னு. இங்க பாருங்க, இதை வந்துட்டு இதோ 1 2 3வது நாட்டில் இந்த மாதிரி சொருகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது வந்துட்டு லெஃப்ட் ஒன்று, இந்த ரைட் ஒன்று, அந்த மாதிரி போகும். அந்த மாதிரி போகிறதுனால இது வந்துட்டு கொஞ்சம் சொருகிறதுக்கும் லேட் ஆகும். அதனால தான் நான் வந்துட்டு கூடையை இந்த மாதிரி திருப்பி இருக்கேன். இது வந்து கொஞ்சம் மொத்தமான ஒயர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நான் கொஞ்சம் 7 அடிங்கிறது கரெக்டாக நான் வெட்டிட்டேன். ஸ்டீல் டெயிலில் தான் வெட்டினேன். பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கூட ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் கைப்பிடி போட்டு கொடுத்துருவேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு தான் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் சொருகலான்னு. இது மாதிரி இந்த மெத்தட்லையும் கூட சொருகலாம், ஆனால் இது சொருகிட்டு திருப்பிக்கணும். பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படி சொருகிறது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோவை எடுத்தேன். எல்லா கூடையும் இப்படி சொருக மாட்டேன். இந்த ஜிக்ஜாக்கு பேட்டர்னில் இந்த மாதிரி சொருகணும் இந்த சிவன்கண் கூடைங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டு நான் வீடியோ காமிச்சேன். எப்போ பார்த்தாலும் சொருகிறது, கைப்பிடி போடுறது, சொருகிறது நீங்கள் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இது வந்துட்டு கூடையே மறைச்சிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்கிட்ட வைஃபை கனெக்ஷன் இல்லாதனால நான் வந்துட்டு வீட்டில் சின்ன டேபிள் போட்டு அது மேலே ஃபோனை வச்சு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அதோட இருட்டில் உள்ள நான் கைவிட்டு சொருகிறது தெரிய மாட்டேங்குது. அதனால தான் பாருங்கள், இந்த மாதிரி நான் இன்னைக்கு அவங்க கேட்டாங்க, அந்த சிஸ்டர் கேட்டாங்கங்கிறதுனால இந்த மாதிரி கூடையவே நான் திருப்பி விட்டு சொருகிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொருகுவேன். பாருங்கள், லேடர் நாட்டு, குட்டிய லேடர் நாட்டு போடுறது எப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன்ல, அதில் தான் வந்துட்டு இந்த லேடர் நாட் போட்டிருக்கேன். குட்டியா லேடர் நாட் எப்படி போடுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். போய் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி தான் வந்துட்டு சொருகுவேன் நான். இதில் சொருகிறது எப்படிங்கிறது பாருங்கள். இதை வந்து சிலர் விட்டுருவாங்க, ஆனால் நான் விட மாட்டேன். அதுலேயும் நான் சொருகிவேன். இதை விட்டுட்டும் சொருகலாம், இதுலேயும் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டு சொருகி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி சொருகிக்கிங்க. இப்படி தான் எல்லாமே நான் சொருகுவேன். பாருங்கள், நான் அளவு விட்டது கரெக்டாக இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சொருகுவேன். இது ஏற்கனவே ஒயர் ரொம்ப மொத்தம் ஸ்வஸ்திகன் பிராண்டில் போட்டிருக்கேன். இந்த ஒயர் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்குது. அதனால் வந்துட்டு இதை வந்து நான் கட் பண்ணிடுவேன். ஃபுல்லாக சொருக முடியாது, ஏன்னா கூட ரொம்ப வெயிட் ஆகிடும். சிவன்கண் கூட வந்து எப்பவுமே வெயிட் ஜாஸ்தியாக, ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த சிவன்கண் கூடைய கண்ணாடி ஒயரில், அதாவது கிளாஸ் ஒயரில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்கிட்ட கேட்குறவங்க எல்லாம் சாதாவில் தான் கேட்குறாங்க. கிளாஸ் ஒயரில் நான் யாருக்கும் மேக் பண்ண மாட்டேன். அப்படியே தப்பி தவறி ஏதோ 1 2 ஆர்டர் வந்தால் மட்டும்தான் நான் கிளாஸ் ஒயரில் மேக் பண்ணுவேன். மற்றதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்வஸ்திகன் பிராண்டு சாதா ஒயர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இது நேற்று பேஸ் போட்டிருந்தேன், இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நானும் இன்னும் 2 கூட போட வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி தான் நான் சொருகுவேன். இந்த மாதிரி எல்லாமே சொருகி முடிச்சுட்டு நீட்டாக பாருங்கள், சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூடை. எப்படி நல்லா அழகாக வந்திருக்குது. கைப்பிடி காமிச்சிட்டு கைப்பிடியெல்லாம் போட்டுட்டு அதையும் சொருகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஒவ்வொரு தாடி சொருகும் போது இந்த மாதிரி இப்படி கை வச்சு இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த ஜிக்ஜாக் கட்டை இந்த கூர்மையாக வரும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வர்றது இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா சரியாக போயிடும். அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் சொருகுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சொருகிறதையும் கூட வீடியோ போடுங்க நாங்கள். அதனால் நான் இன்னைக்கு
எனக்கு சொருகிறது வந்து இருட்டில் வச்சு வச்சு உள்ளே கைவிட்டு சொருகிறதுனால தான் தெரிய மாட்டேங்குது. அதனால் இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி சொருகி வீடியோ போடுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு அரைக்கூடையை மட்டும் நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். அரைக்கூடை எப்பவுமே இவ்வளோ வயசு இருக்காது. இது வந்து ரொம்ப மொத்தமான ஒயர் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் விட்டே வெட்டுனேன். அதனால் இது இப்படி கரெக்டாக இவ்வளோ ஒயரெல்லாம் நான் விடவே மாட்டேன். எப்பவுமே என்னோடய வயசெல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் நான் சொருகணும். இப்படி தான் நான் சொருகுவேன். அப்புறம் கைப்பிடி போட்ட ஒயரை கூட சொருகு சொல்லி கேட்டாங்க, காமிக்க சொன்னாங்க. அதுதான் எனக்கு கை உள்ளே விட்டு விட்டு சொருகிறதுனால வீடியோவில் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் வந்துட்டு வீடியோ கூட போடுறத வீடியோ எடுக்கிற அந்த இது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் அந்த ஸ்டாண்டில் வச்சு அவங்களாம் நீட்டாக எடுக்கிறாங்க. அதனால் அவங்க எல்லா பார்ட்டுமே கரெக்டாக காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வீடியோ போடுறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் இப்போ கூட இந்த மாதிரி 2 ஸ்கேலு நிறுத்தி அந்த ஸ்கேலுக்கு மேலே செல்லை வச்சு தான் நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா? இப்போவும் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பாருங்கள், இப்படி தான் நான் சொருகிட்டு வரேன், பேசிக்கிட்டே சொருகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் எனக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதை ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாமே சொருகி முடிச்சுட்டு, இப்போ நான் சொருகி முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் உங்களுக்காக தான் பண்ணேன். அதனால் நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். இதையோ இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு கூடையை நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணியிருந்தோமோ இதே மாதிரி நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா பேக்கில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம திருப்பணுமோ அந்த அளவுக்கு இதை நாம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா நீட்டாக போயிடும். பாருங்கள், இந்த கூடை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கூடை ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கைப்பிடி போட்டு ஃப்ளவர் எப்பவும் போல நான் ஃப்ளவர் வச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ளவர் வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது கைப்பிடியும் போட்டுறேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இதோ செம்மையாக இருக்குது, கூட பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்துட்டு 2.25 ரோல் பக்கமாக ஆகுது. இன்னும் கைப்பிடி போட்டோம்னா இன்னும் அதிகமாக வரும். ஒயர் நல்லா மொத்தம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதோ இந்த ஒரு கலர் மட்டும்தான் இவ்வளோ மொத்தமாக வந்திருக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ்.